தியாகராய நகரில் தாவேக தலைவர் விஜய் ரோட் ஷோ மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ரோட் ஷோ செல்லக்கூடிய விஜய்க்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. தியாகராய நகரில் போட்டியிடக்கூடிய தாவேகவுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்துக்கு வாக்கு சேகரிக்கும் விதமாக தற்போது ரோட் ஷோ மேற்கொண்டு வருகிறார் தாவேக தலைவர் விஜய். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் 8வது இடமாக தற்போது தாவேக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. தூத்துக்குடி, கன்னியாகுமரி, கடலூர், காரைக்குடி போன்ற பகுதிகளில் அவர் ஏற்கனவே பரப்புரை மேற்கொண்ட நிலையில் அடுத்ததாக தற்போது இவர் சென்னையில் மேற்கொண்டு வருகிறார். விவரங்களோடு நிகழ்ச்சிய சிறப்பு செய்த செந்தில் ராஜா, விவரம் என்ன? தேவபிரியன், சென்னையில் இன்று 2ஆம் கட்டமாக, அதாவது ஏற்கனவே 30ஆம் தேதி தன்னுடைய வேட்பு மனுவை தாக்கல் செய்துவிட்டு பெரம்பூர் மற்றும் கொளத்தூர் ஆகிய தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அதைத் தொடர்ந்து இன்று ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய 3 முக்கிய தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். குறிப்பாக அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் போட்டியிடக்கூடிய தியாகராய நகர், இதற்கு பிறகு 1000 விளக்கில் ஜேசிடி பிரபாகரை ஆதரித்து 2வது இடத்திலும், 3வதாக எழும்பூர் ராஜ்மோகன் போட்டியிடக்கூடிய எழும்பூர் தொகுதியிலும் போட்டியிடுகிறார். அதில் முதல் முறையாக, அதாவது முதல் தொகுதியாக தற்போது ஸ்ரீநகர் தொகுதியில் தற்போது பிரச்சாரம் வாகனத்தில் இருந்து மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக ஆனந்துக்கு, அந்த கட்சியுடைய தன்னுடைய தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்துக்கு வாக்கு சேகரித்து வருகிறார். தற்போது சாலை நெடுகிலும் பார்த்தீங்கன்றால் இருபுறமும் அந்த கட்சி தொண்டர்களும் பொதுமக்களும் கூடியிருக்கிறார்கள். அவர்களை பார்த்து வாகனத்தில் இருந்தவாறு வாக்கு சேகரித்து வருகிறார். அவருடைய வாகனத்தை தொடர்ந்தும் மக்கள் வருவதை நம்மளால் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீநகர் தொகுதியில் பிரச்சாரம் செய்வதற்காக முத்துரங்கன் சாலையில் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தொகுதியில் அந்த இடத்தில் பார்த்தீர்கள் என்றால் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சாலையில் நடுப்பகுதியில் மக்கள் அனுமதிக்கவில்லை. சாலையில் இருபுறமும் அந்த நடைபாதை இருக்கக்கூடிய இடத்தில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு அந்த இருபுறங்களிலும் மக்கள் நிற்கிறார்கள், கட்சி தொண்டர்கள் நிற்கிறார்கள். அந்த இடத்தில் விஜய் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று ஸ்ரீநகர் தொகுதியில் தன்னுடைய முதல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும். இன்றைய பிரச்சாரத்தை தொடங்கும் விஜய் அடுத்ததாக 1000 விளக்கு, இறுதியாக எழும்பூர் ஆகிய 3 தொகுதிகளில் 3 இடங்களில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இதற்காக அந்த கட்சி தொண்டர்கள் பார்த்தீர்கள் என்றால் சாலை வழி எங்கும் பார்த்தீர்கள் என்றால் இருபுறமும் கூடியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தேவபிரியன், இப்ப சென்னையுடைய சாலைகள் பல இடங்களில் ரொம்ப குறுகலா இருக்கும். ரோட் ஷோ எத்தனை கிலோமீட்டருக்கு திட்டமிடப்பட்டிருக்கு? அங்க காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை கொடுத்துட்டு வராங்களா? தேவபிரியன், தற்போது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த காட்சியில் தெரியும். விஜய் தற்போது இந்த சைதாப்பேட்டையிலிருந்து டி நகர் வரக்கூடிய அந்த சாலையில் அவருடைய வாகனம் என்பது வந்து கொண்டிருக்கிறது. இருபுறமும் ஏற்கனவே காவலர்கள் நிறுத்தப்பட்டு இந்த இடத்தில் எல்லாம் நிறுத்தக்கூடாது, இங்கு வாகனம் நிறுத்தக்கூடாது என்று போக்குவரத்தை சரி செய்து வந்தார்கள். அதாவது பிரச்சாரம் நடக்கக்கூடிய அந்த அனுமதி கொடுத்து இருக்கக்கூடிய முத்துரங்கன் சாலைக்கு தான் செல்ல வேண்டும் என்று அனுப்பி வந்திருந்தார்கள். இதை தாண்டியும் தற்போது சாலையில் பொதுமக்கள் இருப்பதன் காரணமாக விஜய் தன்னுடைய வாகனத்தில் இருந்தவாறு அவர்களிடம் வாகனத்தில் இருந்தவாறே பிரச்சாரம் செய்து வாக்கு சேகரித்து வருகிறார். தேவபிரியன், இப்ப தலைமை கழக நிர்வாகிகள் சென்னையில் பெரும்பாலும் போட்டியிடுறாங்க. புசி ஆனந்த், ராஜ்மோகன், ஆதவர்ஜனா போன்றவர்கள் போட்டியிடுறாங்க. 233 தொகுதிகளில் இதுவரைக்கும் ஒரு 8 மாவட்டங்களுக்கு அவர் போயிருக்கிறத புரிஞ்சுக்க முடியுது. எதனுடைய அடிப்படையில் இந்த தேர்வு பிரச்சாரம் இந்த தொகுதிகளுக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற மாவட்டங்கள் இன்னும் பெரும்பான்மையை கவர் பண்ண வேண்டியிருக்குல்ல? தேவபிரியன், விஜய் கட்சி தொடங்கியிலிருந்து திருச்சி, திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு சென்றிருந்தார். கரூருக்கும் சென்றிருந்தார். அங்குதான் அந்த அசம்பாவிதம் நடைபெற்றது. அதற்கு பிறகு அவருடைய அந்த முதலில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த பிரச்சாரம் என்பது தடைப்பட்டது. அதற்கு பிறகு தேர்தல் அறிவித்த பிறகு தற்போது அந்த பிரச்சாரம் என்பது தொடங்கி இருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக செல்வது என்று அவர் முடிவெடுத்திருந்தார். அதன்படிதான் தற்போது நேற்று கூட பார்த்தீங்கன்னா திருப்பூருக்கு சென்று பிரச்சாரம் செய்திருந்தார். இதுவரை செல்லாத இடங்களுக்கு, செல்லாத மாவட்டங்களுக்கு போக வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த பிரச்சாரம் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தேவபிரியன், இன்னைக்கு 16ஆம் தேதி தேர்தல் அறிக்கை வெளியிடுவதாக ஒரு தகவல் இருக்கு. இன்னைக்கு ஏதாவது முக்கிய அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு இருக்கா? ஒவ்வொரு பகுதிக்கும் அந்த பகுதிக்கு தேவையான சில வாக்குறுதிகளை அவர் கொடுக்கறதா சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு சென்னையில் ஏதாவது முக்கிய அறிவிப்புகள் வர வாய்ப்பு இருக்கா? செந்தில்,
தேவப்பிரியன் கன்னியாகுமரி மற்றும் திருப்பூர் ஆகிய 2 இடங்களுக்கு சென்ற போது அங்கு வந்து அந்த அறிவிப்புகளை வெளியிட்டார். அந்த வகையிலும் இன்று சென்னையை சார்ந்து சென்னை திட்டங்கள் சிலது வந்து அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் நாளை வந்து முழுமையாக அந்த புத்தகத்தை வெளியிடுவதாக நேற்று திருப்பூரிலேயே அதிகாரப்பூர்வமாக விஜய் வந்து அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே வந்து மகளிர் தினத்தன்று முக்கிய திட்டங்கள் மகளிருக்கான திட்டங்களை வந்து அறிவித்திருந்தார். நான் தான் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வேன் என்று. அதற்கு பிறகு இளைஞர்களுக்கான திட்டங்களை அறிவித்தார். கன்னியாகுமரி சென்ற பொழுது மீனவர்களுக்கான திட்டங்கள் வந்து அறிவிக்கப்பட்டது. அதே போல் திருப்பூர் சென்று நெசவாளர்களுக்கான திட்டங்களும் காவலர்களுக்கான திட்டங்களும் வந்து அறிவிக்கப்பட்டிருந்தது. இது போன்ற பகுதியாக தன்னுடைய அந்த தேர்தல் அறிவிக்கையை வந்து வெளியிட்டு வருகிறார். தேர்தல் அறிவிக்கையும் வெளியிட்டு வருகிறார். இந்த நிலையில் சென்னை திட்டம் குறித்து இன்று பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நாளை அதற்கான ஒரு நிகழ்ச்சியில் அந்த புத்தகத்தை முழுமையாக தன்னுடைய அந்த விஷன் என்ன நோக்கி நான் வந்து செய்ய போகிறேன், தமிழகத்தில் நான் ஆட்சி அமைத்தால் என்ன செய்வேன் என்பதை உள்ளிட்ட முழு விவரத்தையும் புத்தகமாக அந்த தேர்தல் அறிக்கையை வந்து வெளியிட இருக்கிறார் தேவப்பிரியன். செந்தில், இப்ப ஒரு பகுதியில் இந்த வாகனத்துடைய ஒரு பகுதியில் காவல்துறையினர் இருக்காங்க, இன்னொரு பகுதியில் தற்போது வாகனம் நிறுத்தப்பட்டிருக்கு. அங்க தொண்டர்கள் நிறைய பேர் அங்க அந்த இடத்துல நின்றுக்கிறத பார்க்க முடியுது. எப்படி தொண்டர்கள் அவரை கிட்ட நெருங்கக்கூடிய வகையில் ஏற்பாடு இருக்கா, இல்ல எல்லா இடத்துலையுமே எந்தெந்த ஆக்சஸ் எவ்வளவு தொலைவுக்கு இருக்குன்னு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா? சிவபிரியன், தற்போது விஜயுடைய வாகனம் என்பது சைதாப்பேட்டையிலிருந்து தீநகர் வரக்கூடிய அந்த மேம்பாலம் அருகே வந்து கொண்டிருப்பதை நாம் வந்து காட்சிகளில் வந்து பார்க்க முடிகிறது. நீங்கள் குறிப்பிட்டது போல வாகனத்தை நெருங்காத வகையில் தான் வந்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தடுப்புகள் இல்லாத இடங்களில் காவலர்கள் வந்து கயிறு மூலமாக இந்த வாகனத்தை நோக்கி வரக்கூடிய மக்களை தொண்டர்களை தடுக்கும் விதமாக பாதுகாப்பு ஏற்பாடு செய்ய முயற்சி வருகிறார்கள். ஏனென்றால் விஜய் பார்த்து வாகனத்தை தொடருவதற்கும் வாகனத்தின் அருகே இருந்து விஜயை வந்து சந்திப்பதற்கும் வந்து அவர்கள் வந்து முற்படுகிறார்கள். இது வந்து ஒவ்வொரு பிரச்சாரத்திலும் நாம் வந்து பார்க்கக்கூடிய காட்சிகளாக இருக்கிறது. அந்த வகையில் தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இந்த நேரலை